ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வின்டர் ஸ்கின் கேர் ரூட்டீன். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட ஸ்கின் எப்படி க்ளோயிங்காகவே இருக்குது, ஆல்சோ என்னோட கரண்ட் ஸ்கின் கேர் ரூட்டீன் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை, ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான். அண்ட் எஸ், இப்போ குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளென்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு நான் இந்த கரண்ட்லி இந்த டாட் கீ வாட்டர்மெலன் கூலிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் லாஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இது நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸும் பண்ணுவேன். இது ஒரு சூப்பரான லைட் ஃபேஸ் வாஷ். என்னோட ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின். எப்போது ரொம்ப ஆயிலியாக இருக்கும், எப்போது ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ காம்பினேஷனாக இருக்கிறதுனால நான் இது வந்து ரொம்ப அப்படி ஃபுல் ட்ரை பண்ணிடாது. சில ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம அப்ளை பண்ணதும் ரொம்ப ட்ரை பண்ணி ஸ்கின்லாம் டைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது அப்படிலாம் இல்லை, ஜென்டிலான ஃபேஸ் வாஷ். நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை விட எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இது கூடவே இன்னொரு ஃபேஸ் வாஷ், அந்த ப்ளம்மோட க்ரீன் டீ ஃபேஸ் வாஷ் நான் இங்கே ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேஸ் வாஷ். நான் 2 to 3 டியூப்ஸ் அதுவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், ஸோ ஃபேஸ் வாஷில் ஃபர்ஸ்ட் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாம் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் தான் பண்ணுவேன். நல்லா சீரம்க்கு வந்து நான் இந்த N4N சாஃப்ரன் அண்ட் சந்தன் சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒன் ஆஃப் தி வெரி குட் சீரம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்டிக்கியாலாம் இருக்காது. அண்டு இப்படி நான் கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்க ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி அப்ளை தான் பண்ணுவேன். ரொம்ப திக்காலாம் இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படின்னா, நம்ம எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் இல்லை ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்கின் நல்லாயிருக்கும் அப்படின்னு இல்லை. அது ஒரு டேபு. நம்ம ஸ்கின் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெனட்டிக்ஸ் இருக்கும், அப்புறம் நம்ம கிளைமேட் இருக்கும், அப்புறம் நம்ம இருக்கிற பிளேஸ் இருக்கும். ஆல்சோ நம்ம ரெகுலராக வெளியில் ட்ராவல் பண்ணுறோமா, சன்லைட்டில் ரொம்ப ட்ராவல் பண்ணுறோமா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் பேஸ்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். இந்த சீரம் வந்து நான் மோஸ்ட்லி நைட் டைம் தான் யூஸ் பண்ணுவேன், பிகாஸ் இது வந்து ஒரு நைட் சீரம். ஸோ மோஸ்ட்லி இது நைட் டைம் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் யா, ஸோ ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ பேசிக்கலி ஃபேஸ் சீரம் வந்து இது நைட் ஃபேஸ் சீரம். ஸோ நைட் டைம் தான் யூஸ் பண்ணுறது. எப்போது இது யூஸ் பண்ணுவேன், இல்லைனா எப்போது இந்த N4N-ஓட நைட் க்ரீம் யூஸ் பண்ணுவேன். ஸோ சம்டைம் திஸ் ஆர் தேட். அண்ட் நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு வந்து நம்ம இந்த பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது ரொம்ப பெரிய டப், இது கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம கொஞ்சமாக எடுத்தாலே நல்லா ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணிடலாம். அப்படி ரொம்ப திக் லேயர் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். கொஞ்சமாக எடுத்து தான் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நிறைய குவான்டிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் தி சூப்பர் லைட் ஜெல் தான். அப்படி போட்டதும் போடாத மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர். ஸோ எப்போது இதை யூஸ் பண்ணுவேன், இல்லைனா இந்த மினிமலிஸ்டோட வைட்டமின் B5 இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்போது திஸ் ஆர் தேட். ஸோ இந்த பாண்ட்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அண்ட் இதுவும் ஃபார் ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் தான். ஸோ எப்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசர் வேணும்னா கொஞ்சம் இது திக்காக போடுவேன். ஆர் எல்ஸ் ரெகுலர் பேசிஸில் இந்த பாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த பாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது இவ்வளோ எடுத்தாலே போதும், நம்ம ரொம்ப யூஸ் பண்ண நீட் இல்லை. ஸோ இந்த மாதிரி குயிக்காக எடுத்து, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக. சில மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அது வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் சூட்டபிளாக இருக்கும். பட் நான் வந்து இப்படி தான் ப்ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நம்ம இவ்வளோ எடுத்திருக்கோம், இதுவே ஃபேஸில் எவ்வளோ நிறைய தெரியுது. ஸோ நம்ம கொஞ்சமாக எடுத்தாலே இது ரொம்ப தான் இருக்கும். ஸோ ஒரு இந்த மாதிரி நம்ம லைட் மசாஜ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் மார்னிங் டைமில் வெளியில் போகிறீங்க,
சன்லைட்டில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடாமல் போகவே வேண்டாம். பட் நான் இப்போ ஈவினிங் ஷூட் பண்ணுறதுனால சன்ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்தால் டு பி ஆனஸ்ட் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். பட் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ண மாட்டேங்கேன் இப்போ. பட் நம்ம வீட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணணும். பட் நான் பண்ண மாட்டேங்கேன், எனக்கு தெரியும். இப்போ வந்து நான் கொஞ்சம் இது வந்து ஸ்கின் கேரில் இல்லை, இது வந்து மேக்கப்பில் தான். பட் லைட்டாக கொஞ்சம் ப்ளஷ் வரதுக்கு லைட்டாக ப்ளஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்கின் கேர் ஸ்டெப் இல்லை, இது ஒரு மேக்கப் ஸ்டெப் தான். பட் இது பார்க்க நல்லா ஃப்ளஷ் கொடுக்கும், நம்ம ஸ்கின்னை வந்து லைவ்லியாக காமிக்கும். யா, ஸோ நம்ம ஒரு லைட் ப்ளஷ் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் தான். ஸோ லிப் பாம்க்கு வந்து இந்த நிவ்யா லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிட்டு. அண்ட் இது வந்து வெரி குட் லிப் பாம், நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்காது. பட் ஏதாவது சாப்பிட்டோம் அந்த மாதிரினா அது கொஞ்சம் ஃபேட் ஆயிரும். ஸோ இது கொஞ்சம் நம்ம அப்படியே இருந்தோம்னா கொஞ்சம் லிப்க்கு வந்து நல்லா மாய்ஸ்சர் கொடுக்கும். அண்ட் இன்னொன்று வந்து இந்த ஹைஃபனோட க்ரீன் லிப் பாம் தான், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அது டேஸ்ட் வந்து ரொம்ப ஏதோ ஸ்வீட்டாக இருக்கும். டேஸ்ட் இந்த சென்ஸ் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணதும் லைட்டாக நம்ம டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்போ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பட் அது ஒரு சூப்பரான லிப் பாம். இப்போ கரண்ட்லி இந்த நிவ்யா லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரம் அ வெரி லாங் டைம். அண்ட் பாடி லோஷனுக்கு வந்து இந்த ப்ளம் பாடி லோஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வித் கோகோ பட்டர். இதில் வந்து வைட்டமின் B5 இருக்குது. அண்ட் இது 400 ml பாட்டில், ரேட் அரவுண்ட் 400 தான் வரும். நல்ல திக்காகவே இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஒரு பம்ப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு பம்பே நல்ல திக்காக இருக்கும் நம்ம பாடி லோஷன். ஸோ இவ்வளோ திக்கான ஒரு லோஷன். இன்னொன்று வந்து நிவ்யா லோஷன் சூப்பராக இருக்கும், அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப திக்கான லோஷன் வேணும்னா இது யூஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப லைட் வெயிட் நம்ம பாட்டும் போடாத மாதிரி கொஞ்சம் இருக்கணும்னா நிவ்யாவோட இந்த லோஷன் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இது வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும். லைக் ஏதோ சாக்லேட் வெனிலா ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் எஸ், அப்படியே நம்ம இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இதுதான் என்னோட கரண்ட் ஸ்கின் கேர் ரூட்டீன். நான் ரொம்ப ஒன்றும் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ரெகுலராக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எஸ், நம்ம அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். until then bye.